இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். மகர ராசி அன்பர்கள் தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்களா இருப்பீங்க. தன்னம்பிக்கை நிறைந்தவங்களா இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத அளவுக்கு துணிச்சல் மகர ராசி அன்பர்கள் கிட்ட அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பலமாக என்னமா அமையும், பலவீனமாக என்ன நடக்கும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல மகரம் ராசி சனி பகவானால் ஆளக்கூடியது. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான். சனிக்கிழமையில நீங்க நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றமுடைய உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருப்பார். சனி பகவானை வழிபாடு செய்யும் போது மனமாற அந்த பிரார்த்தனையை நினைச்சிட்டு வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். இப்போ கூட நீங்கள் ஓம்கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு பதிவு செய்யுங்க. அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். சனி பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சனி பகவானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கணிக்கவும் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கவும் எளிய முறையில் நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பு பெற்றுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு அதை கேட்டது போல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக வாழ்வதற்கு உபயோகப்படுத்திக்கலாம். மகர ராசிக்காரங்க எல்லோரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுப்பீங்க. பொய் பேசினா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களை பற்றி யாராச்சும் அபாண்டமாக சொன்னால் அவங்கள நீங்கள் சும்மா விட்டு வைக்க மாட்டீங்க. எல்லோரையுமே மதிப்பீங்க. உங்களுக்கு யார் மரியாதை தராங்களோ அவங்கள அதை விட அதிகமாக அன்பாக பார்த்துப்பீங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிந்து செய்வீங்க. ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் வராது. அப்படி கோபம் வந்தாலுமே சில நொடிகளில் உங்களை விட்டு போயிடும். நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையும் தன்னை அவமானம் செய்கிறவங்களையும் சாகர வரைக்கும் மன்னிக்க மாட்டீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள். அவங்க என்ன பண்ணாலும் உங்களோட மனதில் மறுபடி இடம் பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்கள விட்டு நீங்கள் ஒதுங்கிடுவீங்க. உங்ககிட்ட நெருங்கி வந்தால் அவங்களோட உறவு துண்டிக்கவுமே தயங்க மாட்டீங்க. எவ்வளவு பாசம் அன்பு வச்சாலும் உங்களுக்கு அது திரும்ப கிடைக்காது. அதற்காக இந்த மகர ராசி அன்பர்கள் பெருசாக வருத்தப்பட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நீ என்ன செஞ்ச அப்படி தான் உங்களை எல்லாரும் கேட்பாங்க. பயமும் எதிர்மறை உணவும் கொஞ்சம் இருக்கும். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுடைய உறவுக்கு எப்பொழுதும் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல ஓடி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். அப்படி உங்களுக்கு ஒரு துயரம் வந்தால் கூட கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டுட்டு அதை விட்டு கடந்து போயிடுவீங்க. பிரச்சனையை சொல்லி யாருக்கிட்டையும் போய் ஆறுதல் தேட மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்குவீங்க. இந்த மகர ராசிக்காரங்கிட்ட பாருங்கள் நிறைய ரகசியம் இருக்கும். அதே போல் இந்த மற்ற நபர்கள்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனைக்கான தீர்வு பெறணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்க மாட்டீங்க. உங்களோட ரகசியத்தை எப்பவுமே கசிய விட மாட்டீங்க. இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு. நிறைய ஆண்டுகள் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசை இல்லாதவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் இந்த கடமைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் கொண்டவங்களும் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் தான். ஒரு சிறப்பான மனோபாவம் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எக்காரணம் கொண்டும் யாரும் சொன்னாலும் அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. மகர ராசிக்காரங்க தங்களோட உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் இந்த ராசியில் இருக்கிறவங்க ஆழமான உண்மை பெறக்கூடிய இடத்துல இருக்கீங்க. உங்களுடைய அன்பில் ஒரு ஆளுமை இருக்கும். அதே போல் மகர ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறக்கூடியோம் அப்படின்னா உங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. மனித நேயத்தோடு செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். எல்லோருக்கும் விசுவாசமானவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உண்மையும் நேர்மையும் உறுதியாக கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் பார்வை பெறுகிறார். இதனால் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்வையிடும். உங்கள் தொழிலில் உத்தியோகத்திலையும் இந்த ஒரு வாய்ப்பு சிறப்பான நல்லதொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பு. செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக நினைச்சு அற்புதமான பலன்களை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. எதையுமே கவனமாக செய்யுங்க. ஊக்கம் தரக்கூடிய செயல்களை செய்யுங்க, நன்மை பிறக்கும்.
விரையாதிபதி குரு 6ஆம் இடத்துல மறைவு பெறுவது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது. முக்கிய காரியங்கள் உங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. பொது நலன் கருதி சிலருக்கு சேவை உணர்வுகள் மேலோங்கும். குறை சொல்ல முடியாதபடி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு எண்ணுவீங்க. தொழிற்சங்க பொறுப்புகளில் தொழிலாளர்களின் மீது அக்கறை கொள்வதில் அன்புடன் நடந்து கொள்ள போகிறீங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். மருத்துவ உதவிகளையும் பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உதவி செய்வதில் ஆர்வமாக செயல்படுவீங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வது உங்களின் தொழிலிலும் வேலை வாய்ப்பிலும் உதவி செய்யக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பது பணப்புழக்கம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சிறிய உதவி கேட்டு செல்லும் உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வெளியூரிலையும் வெளிநாட்டிலையும் நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தங்க நகை வியாபாரிகளுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கும். விற்பனை செய்யும் இடத்துல நீங்கள் கவனமாக செயல்படணும். வியாபாரிகள் கவனமாக இல்லைன்னா அவப்பெயர் வருவதற்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எளிதில் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. கொடுக்கல் வாங்கல நேர்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேரும். கடுமையான போட்டிகளை கூட துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய உடல் நலனில் இந்த சமயம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு தேவையான பணவரவு சீராக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தா நீலம், வெள்ளை, சிகப்பு. அதிர்ஷ்ட திசைகள் தெற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் சனி, ஞாயிறு, திங்கள். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா சனிக்கிழமையில் சனி பகவானோடு சேர்த்து பைரவரையும் வணங்கி வந்தால் நன்மைகளை பெற முடியும். சனிக்கிழமையில் பைரவருக்கு 3 நல்லெண்ணெய் தீபமும் செவ்வாய்க்கிழமையில் இழுப்பெண்ணெய் தீபம் முருகப்பெருமானுக்கு போட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். பரிபூர்ணமாக சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான், பைரவர், சனி பகவான் இந்த 4 இறைவனின் அருளும் கிடைக்கக்கூடிய ராசி மகர ராசி. இறைவனின் பரிபூர்ண அருளும் கிடைச்சிச்சுன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய யோகத்தை அடைய முடியும். மகர ராசி என்பவர்கள் இந்த இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். எத்தனை தடை வந்தாலுமே எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல பின்வாங்காதவங்களா நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அனுகூலமான பயன் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். விரும்பிய காரியத்தை செய்து சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் ஆதரவு உண்டாகும். வேலை விஷயமா வெளிநாடு செல்ல வேண்டிய யோகம் பிறக்கும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது மனதுக்கு திருப்தியே கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும். பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேற போறீங்க. சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்பை எக்காரணம் கொண்டும் கரைச்சிக்காதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறன் அதிகரிக்கும். பொது நிகழ்ச்சியில் தலைமை தாங்கும் அளவுக்கு நீங்கள் பிரபலமடைய போறீங்க. நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதை இப்போ பிறக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக செயல்பட போறீங்க. இந்த மாதம் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் உண்டாகும். வாகனத்தின் மூலம் நல்லதொரு லாபம் பிறக்கும். தந்தையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கையாக இருங்க. என்னப்படி காரியங்களை செய்து முடிக்கும் சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். செலவுகளை குறைக்க திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். உங்களுடைய சிறப்பான செயல்களால் கௌரவம் அந்தஸ்து உயரும். இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் நீங்கள் அவ்வப்போது சந்தேகத்தை அவ்வப்போது நீக்கி கொண்டால் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றினால் முன்னேற்றத்திற்கு அது உதவியாக இருக்கும். சிக்கலான பிரச்சனையும் எளிதாக தீர்க்க போகிறீங்க. பணவரத்து அதிகரிக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இதில் எடுத்த காரியம் எல்லாம் கைகூடும். பயணங்கள் உண்டாகும். ஆன்மீக பணியில் நாட்டம் வரும். உங்களோட பொருட்களை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். வாகனத்தில் செல்லும் பொழுது ஆயுதம், நெருப்பு இதெல்லாம் கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். எல்லா வகையிலுமே நன்மை அடையக்கூடிய யோகம் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்திலுமே மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெற முடியும்.
முன்பு சொன்னது போல தான் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் அனைத்து விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும். நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை நீங்கள் சனி பகவானின் அருளால் பரிபூரணமாக பெற முடியும். சனி பகவான் அருள் கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.